சரி, இப்போ நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போமாக. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக. ஆமா, விவாக மஞ்சம், அதாவது விவாக படுகை அசூசிப்படாததையும் இருப்பதாக. கண்களை மூடுவோம். எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு ராஜா, ஆதியிலே ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைத்து இணைத்து, புருஷன் மூலமாக இணைத்து, நீங்கள் இருவரில் ஒரே மாம்சம் என்று கட்டளையிட்டு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆயத்தம் பண்ணி கொடுத்து குடும்பத்தை செழிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர். அதற்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைக்கும் உமது அநாதி தீர்மானத்தின்படியாக பிள்ளைகளை திருமணத்தில் கணவன் மூலமாக இணைத்து நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் வாஸ்தபடியாக விவாகம் கனமுள்ளதாக இருக்கணும், அந்த விவாக மச்சம் அசூசிப்படாததாக இருக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி எல்லாரும் நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த வார்த்தை கொண்டு நீர் பேசும் சாதுரியமான பிரசங்கத்தினால் அல்ல, நீர் கிரியை செய்ய வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த வார்த்தை எல்லா பிள்ளைகளும் ஜெபத்தோடு கேட்கட்டும். குறிப்பாக வாலிப பிள்ளைகள் ஜெபத்தோடு கேட்கட்டும், பெற்றோர்கள் ஜெபத்தோடு கேட்கட்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கொடுங்க. யார் உள்ளத்திலும் ஒரு வித்தியாசமான எண்ணங்கள் வந்துவிடக்கூடாது. ஓ ஐயா, என்னை பற்றி தான் பேசுகிறார், என்னை பற்றி தான், அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை சாத்தான் கொடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லை. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென். கடந்த 2 வார செய்திகளை கேட்ட பிள்ளைகள் உண்மையாகவே நீங்கள் பாக்கியவான்கள். 2 வார செய்தியை கேட்காத பிள்ளைகளுக்கு இது கொஞ்சம் ஒருவேளை வித்தியாசமாக இருக்கலாம். 2 வார செய்தியில் எவ்வளோ அருமையாக கொடுக்கப்பட்டவருக்கா. நான் உண்மையாக மறுபடியும் சொல்கிறேன், நமக்காக இல்லை, ஏசப்பா நாமத்து மகிமைக்காக. இப்படிப்பட்ட ஒரு செய்திகளை நீங்கள் இந்த நாட்களில் வேறு எங்கேயுமே இங்கே கேட்க முடியாது. அப்படி தானே? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? அப்போ நீங்கள் கையை தூக்கலன்னு சொன்னால் ஒருத்தர் செய்தியை கேட்கல, தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்படி தானே? பிரைஸ் இன்னொருக்கா கேட்குறேன், எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தையை பாருங்கள். விவாகம் யாவருக்கும் ஒரு விஷயம், இந்த செய்தியை நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த தான் ஆசைப்படுகிறேன். ஏன்னு சொன்னால், கடந்த 2 வார செய்தியின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த வார்த்தையை ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியத்தின்படியாக முன்னால் சில காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அது புதிதாக சில காரியங்களோடு அது உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். போன வாரம், அதுக்கு முன்பிருந்த வாரமாக நம்முடைய திருமண வாழ்க்கை குறித்து, குறிப்பாக வாலிப பிள்ளைகளை குறித்து, என்ன கணவன் மனைவி காதல் திருமணத்தை குறித்து போன 2 வாரம் பார்த்தோம். முடிஞ்ச உடனே ஒரு குடும்பத்தார் வந்தாங்க. ஐயா, என் மகன் ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறான் அப்படின்னு வச்சு ஆலோசனை கேட்க வந்தாங்க. 2வதாக ஒரு சகோதரர் உண்மையாகவே தன் பிள்ளைக்காக கண்ணீரோடு எங்களிடத்தில் பேசினார்கள். அது ரொம்ப பாரமாக இருந்தது. அதனால் நான் இந்த நாளில் கூட நம்முடைய பெற்றோர், குறிப்பாக ரொம்ப தாய் தப்பன்மார் ஜெபத்தோடு இந்த வார்த்தை நீங்கள் கேட்கும்படி அன்பாக கேட்கிறேன். வாலிப பிள்ளைகளும் அன்போடு நீங்கள் இந்த வார்த்தை கேட்கும்படி அன்பாக கேட்கிறேன். இன்றைக்கு ஆண்டோட கட்டளைக்கு விரோதமாக தேவன் நியமித்த விவாகம் அசூசிப்பட்டு அருவருப்பாக பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்ட ஒரு காலத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதை யாருமே மறுக்க முடியாது. உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுதோ தெரியாது, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா விவாகத்துக்கு ஒரு கனமும் இல்லை. ஏசப்பா கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு இன்று விவாதங்கள் அசூசிப்பட்டு காணப்படுவதை பார்க்கிறோம். சட்டையை மாற்றுவது போல மாற்றிக்கொள்கிறார்கள். திருமணத்தில் இணைக்கப்படும் போது ஒரு பயம் இல்லை, ஒரு ஜெபம் இல்லை, ஒரு கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக அநேக காரியங்களை காண முடியாத காரியங்கள். அதனால் இன்றைக்கி ஏராளமான திருமணங்கள் இன்றைக்கி முறிவடைந்து டைவர்ஸை காணப்படுவதை பார்க்கிறோம். பாருங்கள், பெரிய பெரிய விளையாட்டு வீரர்கள், பெரிய பெரிய தேச தலைவர்கள் கூட அந்த விவாகத்தை, திருமணத்தை எங்கே கொண்டு நடத்துகிறாங்க? அங்கே ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண், ஓரின சேர்க்கையில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் சபையில் கொண்டு வந்து திருமணம் வைத்து அந்த விவாக மஞ்சத்தையே அசூசிப்படுத்தியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, உண்மையாகவே அப்படிப்பட்ட இல்லாமல் கணவன் மனைவியாக இணைக்கப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு பயங்கரமான போராட்டம். இன்றைக்கி சில குடும்பங்கள் தான் உண்மையாகவே சமாதானமாக சந்தோஷமாக வாழுகிறாள் என்று நான் உண்மையாக நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் பரந்த இதில் பார்க்கிறோம், எல்லாரும் எங்களுக்கு தெரியும், குடும்பத்தில் தெரியும், உலகத்தை தெரியும், பலவிதமான சபையில் தெரியும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சபையின் பிள்ளைகள் அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசையோடு உங்களுக்கு சொல்லக்குள்ள ஆசைப்படுகிறேன்.
திருமண வாழ்க்கை குறித்து கர்த்தர் திருமணத்தை ஆயத்தமணியின் நோக்கம் என்னவென்று சொன்னால் மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த செய்தி கடந்த 2 வார செய்தியின் அடிப்படையில் உங்களோடு ஆண்டவர் இடைப்பட கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆமை. ஏன் அவன் ஒருவனை படைத்தார், அந்த ஒருவனை படைத்து துணையை கொடுத்தார். காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததி இந்த உலகத்தில் உருவாக வேண்டும். அந்த சந்ததி மூலமாக அவர் மகிமைப்பட வேண்டும். அந்த சந்ததி மூலமாக இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் அறிய வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். இந்த உலகத்தில் துன்மார்க்கனை உண்டாக்கினேன் அவரே தான் சொல்கிறார். நான் எப்போதுமே சொல்லுவேன், அங்கே பாவம் இருந்தால்தான் இவர் இரட்சகர் என்று வெளிப்படுத்த முடியும். அங்கே ஒரு வியாதி இருந்தால்தான் இவர் என்ன பண்ண முடியும், தான் சுகமளிக்கிறவர் என்பதை வெளிப்படுத்த முடியும். அதே விதமாக அங்கே ஒரு துன்மார்க்கன் ஒரு இருள் இருந்தால்தான் தான் வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன் என்பதை அவர் வெளிப்படுத்த முடியும். அதனால் ஒரு காரியம். இரண்டாவதாக எதற்காக அவர் திருமணத்தை ஆயத்தம் பண்ணினார் சொன்னால் பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்களை பாருங்க. ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். ஆமா, ஒண்டியா இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நான் கல்யாணம் கட்ட மாட்டேன், எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க. அது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியம். ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், மனுஷன் தனிமா இருப்பது நல்லதல்ல என்று கண்டுதான் ஒரு துணையை ஆயத்தம் பண்ணினார். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். 2 பேரும் சேர்ந்து பிரயாசப்பட்டாதான், கணவனும் மனைவி இணைந்து பிரயாசப்பட்டாதான் மிகுந்த பலன் உண்டு. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஆமா, ஒருவேளை கணவன் கீழே விழுந்தா மனைவி தூக்கி விடணும், மனைவி கீழே விழுந்தா கணவன் தூக்கி விடணும். அதுதான் உண்மையான ஒரு அன்பு. அங்கதான் இருக்கும். வேற நண்பர்கள் தூக்கி விட மாட்டாங்க, குடும்பத்தான் தூக்கி விட மாட்டாங்க. உண்மையான ஒரு கணவன் மனைவி தான் ஒருவர் விழும்போது ஒருவரை தாங்க முடியும், ஒருவரை தூக்கி நிறுத்த முடியும். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, ஒண்டியா இருந்து விழுந்தா ஐயோ, அவனை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, பின்னால சில வாலிப பிள்ளைகள்லாம் கவனம் கேளுங்க இந்த வார்த்தையை. ஆமாம், 1-2 பிள்ளைகள் எனக்கு கல்யாணமே வேண்டாம், ஏன் கல்யாணம் நடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இதை பார்த்துக்கிடுங்க. அவனை தூக்கிவிட துணை இல்லையே. நீங்க ஒண்டியா இருந்தீங்கன்னா உங்களை தூக்கி விடுறதுக்கு துணையே இருக்காது. 2 பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடுண்டாகும், ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? நீ 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணாதான் ஆவியில அனலா இருக்க முடியும், அக்கினியை பார்க்க முடியும். ஒருவன் ஒருவனை மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். சத்துரு உங்களுக்கு விரோதமாக வந்தா ஆண்டவர் சொல்லிட்டா 2 பேரா புறப்பட்டு போங்கன்னு சொன்னார். 2 பேருமா சேர்ந்து கரம் பிடித்து ஜெபம் பண்ணி அந்த சத்துருவை நீங்க ஜெயிக்கலாம். முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. முப்புரி நூல் சொன்னால் கணவன் மனைவி இயேசு கிறிஸ்து, திருத்தம் கிடையாது இல்லையா? முப்புரி நூலுக்கு நீங்க நிறைய பேர் திரியத்தை கொண்டு வராங்க. கணவன் மனைவி இயேசு கிறிஸ்து, இந்த முப்புரி நூல், இந்த 3ம் உங்க குடும்ப வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இணைக்கப்பட வேண்டும். அப்படி இணைக்கப்பட்டாதான் உங்களுடைய வாழ்க்கை அறுபடாமல் ஆசீர்வாதமாக சமாதானமாக இருக்கும். சரி, அப்போ இங்கே நான் பார்க்கிற ஆண்டவர் கொடுத்த கட்டளை, நீங்கள் பழுகி பெருகி உலகத்தை நிரப்புங்கள் என்கிற வார்த்தையை நான் பார்க்கிறோம். உண்மையாகவே ஒரு உன்னதமான நோக்கத்தோடு தான் ஆண்டவர் திருமணத்தை ஆயத்தம் பண்ணினார். அதுக்காக தான் கணவனும் மனைவியாக படைத்தார். அப்படியானால் விவாகம் கனமுள்ளதாயும் அசுசிப்படாதையும் இருக்க வேண்டுமானால், இங்கே தான் நம்ம இந்த நாளில் கடைசி நாட்களில் பெற்றோர்கள், தாய் தகப்பன், வாலிபர்கள் கவனிங்க. பாருங்க, விவாகம் கனமுள்ளதாயும் அசுசிப்படாத விவாகம் தெரியுமா? நிறைய பேருக்கு கல்யாணம், நிறைய பேருக்கு விவாகம் தெரியாது. தெரியுமா? விவாகம்னா திருமணம். சரி, ஆமாம். அப்போ விவாகம் கனமுள்ளதாயும் அசுசிப்படாதையும் இருக்க வேண்டுமானால் முதலாவது ஒரு காரியத்தை சொல்கிறேன். எப்பொழுது திருமணம் செய்ய வேண்டும்? திருமண வாழ்க்கை குறித்து ஒரு அறிவு இருக்க வேண்டும். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட செய்தியில் ஞானம் இருக்கிறது பிள்ளைகளுக்கு. ஆனால் ஞானம் இருக்கிறது, ஆனால் அறிவை பிரயோஜனப்படுத்தி, அறிவு நிமித்தம் அந்த ஞானத்தில் அறிவை பிரயோஜனப்படுத்தி அந்த காரியத்தை, திருமண காரியத்திலே ஈடுபடாமல், துணையை சேர்க்காமல், இன்றைக்கு அறிவில்லாமையால் கர்த்தருடைய பிள்ளைகள் சங்காரமாகி கொண்டிருக்கிறார்கள். இது பச்சை உண்மை, அப்பட்டமான உண்மை. இதை யாரும் மறுக்கவே முடியாது இல்லையா?
ஞானம் இருக்குது, ஆனால் அறிவை பிரயோஜனப்படுத்தி திருமண வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு தங்கள் அறிவில் சேர்ந்து சுய புத்தி மேல் சாய்ந்து திருமணம் செய்கிறார்கள். அவரோட வாழ்க்கை எல்லாம் வேதனையாக சமாதானமாக பார்க்குறவங்களுக்கான மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதில் தடைகள் வரும். பாருங்க, அப்போ இன்றைக்கு ஒரு வாலிபனாக நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரு காரியம், எனக்கு 20 வயது ஆகுது, 21 வயது ஆகுது, அல்லது 22 வயது ஆகுது, இந்த வயதில் நான் திருமணத்தை செய்தால் ஒரு நல்ல புருஷனாக இருக்க முடியுமா? இந்த சின்ன வயதில் நான் கல்யாணம் கட்டினால் என் மனைவியை நான் உண்மையாக நேசிக்க முடியுமா? இந்த வயதில் நான் குழந்தை பெற்றால் ஒரு நல்ல தகப்பனாக இருக்க முடியுமா? அல்லது எனக்கு சம்பளம் இவ்வளவுதான் இருக்கிறது, இந்த சம்பளத்தை வைத்துக்கொண்டு என்னோட குடும்பத்தை நான் சந்தோஷமாக நடத்த முடியுமா என்று நாம் கொடுத்த ஆண்டு கொடுத்த ஞானத்தினால சிந்திக்க வேண்டும். கர்த்தர் அந்த அறிவில் சிந்திக்க வேண்டும். அதே விதமாக ஒரு வாலிப பெண்ணாக எனக்கு 18 வயதான் ஆகிறது, எனக்கு 19 வயதான் ஆகிறது, இப்பொழுதே நான் திருமணம் ஆனால் என் கணவனை நான் முழுமையாக நேசிக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு வயது தானா? எனக்கு பக்குவம் இருக்கிறதா? எனக்கு அந்த பூரணம் இருக்கிறதா? ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை நான் நல்ல முறையில் வளர்க்க முடியுமா? அல்லது என் புருஷனுக்கு வரப்போகிற புருஷன் இவ்வளோ தான் சம்பளம், நான் இவ்வளோ தான் சம்பாதிக்கிறேன், இந்த பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு குடும்பத்தை சந்தோஷமாக நடத்த முடியுமா? அந்த விலைவாசி உயர்வான காலத்தில் தேவையிலெல்லாம் சந்திக்கப்பட முடியுமா? நான் சந்தோஷமாக சமாதானமாக திருப்தியாக வாழ முடியுமா என்று பாருங்கள். கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஞானத்தின் மேல் கொடுத்த அறிவினால இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே விதமாக பெற்றோர்களும் பாருங்க, இந்த வயதில் இந்த சூழ்நிலை சரியா, என் பையனுடைய சூழ்நிலை சரியில்லை, என் பொண்ணுடைய சூழ்நிலை சரியில்லை, அவனுடைய சம்பாத்தியம் சரியில்லை, அவங்களுக்கு நடக்க சரியில்லை, இந்த வயதில் அந்த சூழ்நிலையில் ஒரு சரியான சூழ்நிலை இல்லாத நேரத்தில் என் பிள்ளைக்கு திருமணம் செய்தால் அவன் ஒழுங்காக குடும்பம் நடத்த முடியுமா? இது ஒவ்வொரு பெற்றோரும் ஆராய்ந்து பார்க்கணும் அறிவை கொண்டு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஞானம் இருக்குது, அதை பற்றி எனக்கு ஞானம் இருக்குது, நமக்கு எல்லாத்தையும் கற்று ஞானம் கொடுத்துருக்கிறார். அந்த ஞானத்தை கொடுத்த அறிவை கொண்டு அவனுக்கு திருமணம் பண்ணி வைத்தால் அவன் ஒழுங்காக குடும்பம் நடத்த முடியுமா? மனைவியை நேசிக்க முடியுமா? சந்தோஷமாக வாழ முடியுமா? இந்த வருமானத்திலே அவங்க திருப்தியாக இருக்க முடியுமா? இப்படி அறிவோடு ஒவ்வொரு தாய் தகப்பனும் என்ன பண்ணணும்? யோசிக்க வேண்டும். இதில் மறந்து விடக்கூடாது. கர்த்தர் அறிவில்லாமையினால சங்காரமாக கூடாது. 2 வார செய்தி நீங்கள் அதை தான் கேட்டீங்க. அறிவில்லாமல் சங்காரம் பண்ணி ஆகிவிடக்கூடாது. பாருங்க, இதற்கு தான் ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு தீர்க்கதரிசனம் கொடுத்தார். என்னது? லூக்கா 15:28 முதல் 30 வாசிங்க. இது ஒரு வீடு கட்டுறதுக்கு, கோபுரம் கட்டுறதுக்கு தான். ஆனால் அதுக்கு மட்டும் கிடையாது, இது ஒவ்வொரு திருமண காரியத்திலையும் ஒரு வாலிபன், ஒரு சகோதரி, பெற்றோர் இதில் காணப்பட வேண்டிய ஒரு அறிவு ஆண்டவரே கொடுத்த ஒரு தீர்க்க தரிசனம். வாசிங்க, லூக்கா 15:28 முதல் 30. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து பதினாலு 14 பேரா 15 28 29 30. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து. ஆண்டவரே கொடுத்த தீர்க்க தரிசனம். இதை பெற்றோர்கள் மிக கவனமாக கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு வாலிப சகோதரனும் சகோதரியும் இதை கவனமாக கடைபிடிக்க வேண்டும். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லோரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு. பாத்தீங்களா, ஒரு சின்ன வயசுல கல்யாணத்தை கட்டுனா, ஆனா பாருங்க, அவனால சந்தோஷமா இருக்க முடியல, வீடே ஒரு வழியா ஆயிப்போச்சுன்னு அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று நல்ல கவனிங்க. அப்ப அந்த திருமணத்துக்கு முன்பாக, கட்டி முடிக்கிறதுக்கு முன்பாக, இதை கட்டி முடிப்பதற்கு எனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அப்ப இதுதான் ஆண்டவர் ஒரு காரியம்.
அப்போது இந்த வயதில் என் பிள்ளையை திருமணம் செய்து கொடுத்தா, அல்லது ஒரு வாலிப சகோதரன் இந்த வயதில் நான் திருமணம் செய்தால், ஒரு வாலிப இந்த வயதில் நான் திருமணம் செய்தால் இந்த திருமண வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்த முடியுமா? நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கணுமா உங்கள் அறிவை கொண்டு? ஒவ்வொரு வாலிப சகோதரனும் சகோதரியும் கணக்கு பார்க்கணும். ஆண்டோட வார்த்தை, நான் இந்த நேரத்தில் கல்யாணம் கட்டினா எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? எனக்கு என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா? நீங்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி நீங்கள் கணக்கு பார்க்கணுமா? ஆமென். அப்போ கணக்கு பார்த்து தான், அதே மாதிரி பெற்றோர்களும் கணக்கு பார்த்து தான் உங்கள் பையனுக்கு பொண்ணு எடுக்கணும், பொண்ணுக்கு மாப்பிள்ளை எடுக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை. சும்மா உங்கள் இஷ்டத்துக்கு தாறுமாறா ஹா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணக்கூடாது. எல்லாவற்றையும் இயேசப்பாவுடைய சித்தத்தை அறிவதில் கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். ஆனால் இன்றைக்கு நான் பார்க்கிறோம், இந்த திருமண வயதில் சின்ன வயதில் 18 வயசில் 17 வயசில் 19 20 21 22 வயசில் திருமணமாகி திருவயதிலே போனதுக்கு முந்தின வாரத்தில் சொன்னான், ஏர்லி மேரேஜஸ், சின்ன வயதிலே திருமணத்தை செய்து கொண்டு சங்காரமாயிருக்கிறான்னு தான் நான் சொல்லுவேன். என் கண்ணுக்கு தெரிந்து 18 வயசு 19 20 வயசில் பாருங்க, திருமணமான பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு சமாதானமே இல்லை, ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை, ஒரு ஆசீர்வாதமே இல்லை. யார் தைரியமாக சொல்லுங்க பார்க்கலாம், நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சபையில் உண்டு? ஒரு பூரண அடையறதுக்கு முன்பாக திருமண வாழ்க்கை குறித்து ஒரு அறிவு இல்லாதபடிக்கு இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் சின்ன வயசுல கல்யாணத்தை கட்டி ஒரு 19 வயசுல ஒரு குழந்தை, 21 வயசுல ஒரு குழந்தை, புருஷனால இல்லை இருக்கிறாங்க நம்ம சபையில். அந்த இளவையில் திருமணம் பண்ண பிள்ளை அறிவு இல்லாமல் சங்காரமாக கொண்டு ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஏதோ கடமைக்கு வராங்க போறாங்க, கடமைக்காக வாழ்றாங்க. இன்னைக்கு அதுதான் இன்றைக்கு காணப்படுகிறது. சபையிலும் காணப்படுகிறது, எல்லா சபையிலும் காணப்படுகிறது, உலகமெங்கும் காணப்படுகிறது. ஆதலால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக நாம் எப்பொழுது திருமணம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு அறிவு, கர்த்தர் கொடுத்த ஞானத்தில், அந்த ஞானத்தின் மூலமாக அந்த அறிவு உங்களுக்குள்ள பிரவேசிக்குமா தான் நீதிமொழிகள் இல்லை ஞானம் இல்லை ஞானம் உன் உள்ளத்தில் பிரவேசித்து அறிவு உன் உள்ளத்தில் பிரவேசிக்கும் பொழுது அந்த ஞானத்தின் மூலமாக அறிவு உள்ளத்தில் பிரவேசிக்கணும். அந்த அறிவினால நான் எப்போது திருமணம் செய்தால் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்கிற ஒரு தீர்மானம் உங்களுக்கு இருக்க வேண்டியது அவசியம். ஆமென். ஆண்டவரே சொல்லிட்டாரு, நீ கணக்கு போட்டு நீ உட்கார்ந்து ஜெபத்தோட கணக்கு போடணும். ஆமென். ஆமென். இரண்டாவதாக முதல்ல எப்போது திருமணம் செய்ய வேண்டும், இரண்டாவதாக எப்படி திருமணம் செய்யக்கூடாது. பெற்றோர்கள் வாலிபர்களை கவனிங்க. முதலாவதாக எப்படி திருமணம் செய்ய, அவசர கல்யாணம் இருக்கவே கூடாது. அவசர கல்யாணமே இருக்கக்கூடாது. சில வீடுகளில் பிள்ளைகள் தவறான பாதையிலே நடப்பார்கள், குடிப்பார்கள், சின்ன வயதிலே கஞ்சாடிப்பாங்க, சின்ன வயதிலேயே அவங்க என்ன தாறுமாறாக கண்ட பொண்ணு பொம்பளை பிள்ளைகளோட சுற்றுவாங்க, தாறுமாறாக கண்ட பசங்களோட சுற்றுவாங்க, தாய் தகப்பனை மதிக்க மாட்டாங்க, தாய் தகப்பனை அடிப்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருப்பாங்க நிறைய குடும்பத்தில். உடனே பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க, ஐயோ இவன் ஒரு மாதிரி மோசமாக போயிட்டு இருக்கான், இவன் மோசமாக போயிட்டு இருக்கிறான், நிலைமை மோசம் ஆவதற்கு முன்பாக இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டுருவோம், சரியாயிருவான். அப்படிதானே? நிலைமை மோசம் ஆகிறதுக்கு முன்பாக இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டுருவோம், சரியாயிருவான். அதான் அவசர கல்யாணம் கூடாது. உடனே அவசரமாய் பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்ப்பாங்க, மாப்பிள்ளைக்கு பெண்ணை பார்ப்பாங்க, திருமணம் நடத்துவார்கள். இப்படி நடக்கிற திருமணங்கள் ஆபத்தானது. இது தேவ சித்தத்திற்கு விரோதமானது. இப்படிப்பட்ட திருமணங்கள் மூலமாக தான் அந்த திருமணங்கள் விவாகம் கனமற்றதாயும் விவாக மஞ்சம் அசுசியாக மாறுகிறது. இதுவும் அறிவில்லாமையினாலே நடந்து கொண்டிருக்கிற சங்காரம் என்பதை மறந்துவிடக்கூடாது.
முதலே சொல்ல இதெல்லாம் சினிமாவுக்கு தான். ஓ என் பையன் அப்படி நமக்கு ஒரு கால் கட்டு போட்ட பையனுக்கு சரியாயிரும். இதெல்லாம் சினிமாவுக்கு தான் சரியாகும். கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில் இது சரிப்பட்டு வராது. ஆமென். அப்படியா பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் நிறைய பெற்றோருடைய ஜெப குறைவினால் தான் பிள்ளைகள்லாம் பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு அநேக ரசிக்கப்பட்ட தாய் தாப்பனுடைய ஒரு பரிசுத்தம் இல்லாமல், உண்மை இல்லாத, கர்த்தருடைய காரியத்தில் அசட்டியாக இருக்க காரியம், ஜெபத்தில் உறுதியாக இல்லாமல், விசுவாசத்தில் உறுதியாக இல்லாமல், ஏனோ தான் என்று இருக்கிறபடினா பிள்ளைகளை சரியானபடி அந்த வழியில் வளர்க்காம போனபடினால தான் இன்றைக்கு அநேக குடும்பத்திலே பிள்ளைகள் இன்னைக்கு தாறுமாறாக அலைவதை பார்க்கிறோம். கஞ்சா விற்பதை பார்க்குறோம், கஞ்சா அடிப்பேரை பார்க்குறோம், சாராயம் குடிக்கிறத பார்க்குறோம், கண்ட பொம்பளை பிள்ளைகளை சுற்றுறதை பார்க்குறோம். தாறுமாறா. கர்த்தருக்கு பயப்படுற பயமே இல்லை, சபைக்கு பயப்படுற பயம் இல்லை, சபைக்கு வருது கிடையாது. காரணம் நான் சொல்ல பெற்றோர் தான் இந்த விஷயத்தில், இந்த ஒரு காரியத்தில் நான் சொல்லுவேன். அப்போ சிறு வயதிலிருந்து பிள்ளைகளை ஜெபத்திலும் வேதத்திலும் தேவ பயத்திலும் வளர்க்காமல் போனபடினால்தான் இப்படிப்பட்ட ஆபத்து, இப்படிப்பட்ட விவாகங்கள் ஆபத்தில் முடிவடைகிறது. இது பெற்றோர் தான் உங்கள் பிள்ளைகள் அறிவில்லாமல் சங்காரமாகறதுக்கு காரணமாக இருக்கிறீங்க. கடந்து போன காரியம் எப்படி இருக்கட்டும், ஆனால் இனி வரப்போகிற நாட்களையாவது இனியாவது பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க தான் இந்த செய்தியை கொடுக்கிறேன். ஆமென், ஆமென். இரண்டாவதாக அவசர கல்யாணம் கூடாதுங்கிறதுல இரண்டாவது, யாரையும் சீர்படுத்துவதற்காக சீர்திருத்துவதற்காக திருமணம் செய்யக்கூடாது. அதாவது பிள்ளைகளுக்கு பெண்ணோ பிள்ளையோ இது முதல் உள்ள காரியத்தை மாதிரி தான், அது வேற. இப்போ இன்னொரு காரியத்தை நான் நடைமுறையில் உலகத்தில் பார்க்குற ஒரு காரியம், பிள்ளைகளுக்கு பெண்ணோ மாப்பிள்ளையோ பார்த்துருப்பார்கள். அப்போது கேள்விப்பட்டிருப்பாங்க, ஒருவேளை திருமணத்தை நிச்சயதார்த்தம் பண்ணியிருப்பாங்க. நிச்சயதார்த்தம் பண்ண பிறகு சில காரியங்கள் கேள்விப்படுவாங்க, ஒருவேளை அதுக்கு மேலே விட்டு கேள்விப்படலாம். ஐயோ ஐயோ அந்த பையனுக்கான உன் பிள்ளையை கொடுக்க போகிறான், பெரிய குடிகாரன் ஆயிடுச்சே, அவன் கண்டபடி பெண்களோட சுற்றுறவன் ஆயிட்டே, அவன் கஞ்சி அடிக்கிறவன் ஆயிட்டே, ஜெயிலுக்கு போனவன் ஆயிடுச்சே, இவனுக்கா நீ கொடுக்க போற, இவளுக்கா நீ கொடுக்க போற, வேண்டாமா உன் பிள்ளை வாழ்க்கை பாழா போயிடும், இந்த வாழ்க்கை வேண்டாம், அந்த பையனுக்கு வேண்டாம், அந்த பிள்ளைக்கு நீ கொடுக்காத என்று மற்றவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த ஆலோசனையை நிறைய பெற்றோர்கள் அலசட்டை பண்ணிடுவாங்க. வந்த இடம் நல்ல இடமா இருக்கும், கொஞ்சம் வசதியான குடும்பமாக இருக்கலாம், பையனும் கொஞ்சம் நல்ல அழகாக படித்த பையனாக இருந்திருக்கலாம். உடனே அவருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே சொல்லுவாங்க, ஐயோ பிரதர் சிஸ்டர், ஐயோ நாங்கள் பார்த்துருக்க இடம் ஒரு அருமையான இடம் பிரதர், நல்ல வசதியான குடும்பம் பிரதர், அவங்களுக்கு 2 கார் இருக்குது, சொந்த வீடெல்லாம் இருக்குது பிரதர், பையனும் இப்படி படிச்சிருக்கிறான் பிரதர், இப்படி ஒரு வரன்னு இனியும் நான் தேடி பார்த்தாலும் எனக்கு கிடைக்காது. ஆனால் சொல்லுவாங்க, என் மக பெரிய கில்லாடி, கல்யாணத்துக்கு போகிற அவனை மாற்றிடுவான். இதுதான் யாரையும் சீர்படுத்துவதற்காக திருமணம் செய்யக்கூடாது. என் மகன் பெரிய கில்லாடி, கல்யாணத்துக்கு போகிற அவனை மாற்றிடுவான். இது எல்லாம் சினிமாவுக்கு தான் சரி, மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் சினிமாவுக்கு தான் சரி, நிஜ வாழ்க்கைக்கு ஒத்து வராது, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய உண்மையான வாழ்க்கைக்கு இது ஒத்து வராது. இப்படிப்பட்ட விவாகங்கள் தான் இன்னைக்கு அசூசியாகி விடுகிறது. இந்த மஞ்சமெல்லாம் அசூசியாக காணப்படுகிறது. அறிவில்லாமையினாலே நாமே நம்முடைய பிள்ளைகளை சங்காரமாக்குகிறோம். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு பதிலாக வேண்டாம், இது வேண்டாம், ஐயோ வேண்டவே வேண்டாம், அந்த குடிகாரன் எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட ஒரு தான் வேண்டாம், என் பிள்ளைக்கு ஆண்டவர் நல்ல பிள்ளை கொடுப்பாரு, முழங்கா போட்டு ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் தருவாரா தர மாட்டாரா? ஆமென். மூன்றாவதாக நான் சொல்லுகிற ஒரு காரியம், இங்கே பாருங்க, இந்த 2 வாரமாக தான் சொல்ல, காதல் திருமணம் கூடாது. இது தயவுசெய்து யாரும் தப்பாக நினைக்காதீங்க. நான் மறுபடியும் இதான் சொல்ல, அதான் சொல்லி முடிச்சாச்சு.
இந்த காரியம் நான் 10 வருஷத்துக்கு முன்னால் நான் சொன்ன ஒரு காரியத்தை இப்போ ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. அதனால் ஏதோ யாரையோ நினச்சிக்கிட்டு அப்படிலாம் நினைக்க தயவு செய்து யாரும் நினச்சிடாதீங்க. ஏன்னா நான் அந்த 10 வருஷம் முன்னால் இந்த காதலை குத்தி சொல்லும்போது பிள்ளைகளாக நிறைய சின்ன பிள்ளைகளாக இருந்தீங்க, எல்லாம் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளாக இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே வாலிப பிள்ளைகளாக இருக்கிறீங்க, நல்ல பெரிய வாலிப பிள்ளைகளாக மாறி இருக்கிறீங்க. அவர்களுக்காகத்தான் இதை நான் சொல்கிறேன்னு ஒழிய ஏற்கனவே நான் சொன்ன காரியத்தை உங்கள் வாலிப பிள்ளைக்காக கல்யாணம் கட்டின இந்த லவ் பண்ணி கல்யாணம் கட்டின பிள்ளைகளுக்காக மற்றவங்க எனக்கு சொல்லவே இல்லை. ஆனால் நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா 2 வார செய்தி அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு செய்தியாக இருந்தது. அப்போ 3வதாக நம்ம எப்படி திருமணம் செய்யக்கூடாது என்று சொன்னால் காதல் திருமணம் கூடாது. ஏன்னு சொன்னால் அறியாமல் உள்ள காலங்களை கர்த்தர் காணாது போல் இருந்தார். ஒருவேளை இந்த லவ் பண்ணுற கொடுத்த ஒரு டீச்சிங் இல்லாத ஒரு காரியம் இருந்திருந்தால் அது அறியாமல் காலம் காணாது விட்டுருவார். இந்த பிள்ளை என் மகா தெரியாமல் லவ் பண்ணிட்டான், நம்ம உண்மையாகவே அந்த பிள்ளையா மாதிரி மன்னிப்பு கேட்கும்போது மன்னிப்பு கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஏன்னா அது அறியாமலே செய்த ஒரு பாவம். இங்கே பாருங்கம்மா, சின்ன பிள்ளைங்க, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க என்ன பார்க்கணும், அங்கே பாருங்கள். கொஞ்சமாவது அவனுக்கு இந்த வார்த்தை கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் உள்ளே போகட்டும் சார். அப்போது ஒரு சரியான டீச்சிங் இல்லாமல் போனபடி தான். அப்போ ஏன் காதல் திருமணம் செய்யக்கூடாது? நான் சொந்தமாக பேச போகிறது இல்லை, வசனத்தை தான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. சரியா? மறுபடியும் சொல்கிறேன், யாரையும் நினச்சி நான் பேசுகிறேன் தயவு செய்து அந்த எனக்கு இடம் கொடுத்துடாதீங்க. ஏன்னா ஒன்று ரெண்டு ஏற்றுக்கொள்ள கடினமாக இருக்கும். ஆனால் யாரையும் நினைக்கல. உண்மையாக நான் பைபிளை வச்சுட்டு சொல்கிறேன். நான் நம்ம பிள்ளை இப்போ வளர்ந்துருக்கிற வாலிப பிள்ளைகள் அப்படிப்பட்ட தப்பை பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, அப்போ ஏன் காதல் திருமணம் கூடாது? ஆதியாகமம் 2:18 பாருங்க. பின்பு தேவனாய் கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். அப்படியானால் இது ஒரு திருஷ்டாந்தம். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஏற்ற துணையை உண்டாக்கி கொடுக்க வேண்டியது நம்மை படைத்த உங்களை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கடமை கடமை கடமை. கடைசியில் பாருங்க, ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இப்படியாக நமக்கு நாமே துணையை தேடிக்கொள்வது தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமானது என்பதை அறிந்து கொள்ள தவறிடாதீங்க. அருமையான ஆபேல் ஒரு காரியத்தை சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அந்த நம்ம யூடியூப்பில் கொடுக்கும்போது. அதாவது ஆதாமுடைய விலா எலும்புகளில் எந்த விலா எலும்பு அவனுக்கு ஏற்ற துணை என்பது. நிறைய எலும்பு இருக்கு, நிறைய மாப்பிள்ளை இருக்காங்க, நிறைய பொண்ணு இருக்காங்க. ஆனால் இந்த அவ்வளவு எலும்புகளிலும் ஆதாமுக்கு ஏற்ற எலும்பு எது என்பது அவருக்கு தான் தெரியும். அந்த ஏற்ற எலும்பை எடுத்துதான் ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை கொடுக்கிறார். அதே விதமாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஏற்ற துணை என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எந்த எலும்பு உங்களுக்கு ஏற்ற துணை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆதலால் பாருங்க, ஒரு காலமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்தமான தேவன் ஒரு பையனை காட்டி, ஏம்மா என் மகளே, இதுதான் உனக்கு நான் ஆயுதமாக துணை, அவனை கட்டியா பிடிச்சுக்கொள். என் மகனே, இதுதான் உனக்கு நான் ஆயத்தம் எடுக்கிற பெண், அவளை கட்டியா பிடிச்சிக்க. அப்படி சொல்லுகிற தேவன் அல்லவே அல்ல. அவனை காதலித்து அவளை காதலித்து கட்டிக்கொள் என்று சொல்லுகிற தேவன் அல்ல. பாருங்க, காதல் என்பது இச்சையின் விளைவு. இதை நீங்க கண்டிப்பா ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். நான் பாருங்க, 1 தீமோத்தேயு 2:22 போன வாரம் சொன்ன பார்த்தீங்களா? வாசிங்க 1 தீமோத்தேயு 2:22 இருக்கா? மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டால், அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு. 2 தீமோத்தேயு தானே வாசிக்கிறீங்க? 2 தீமோத்தேயு அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு
நீ விலகி ஓடு என்பதுதான் கட்டளை. அதுக்கு பிறகு எப்படி நம்ம நடக்கணும், அது விலகி ஓடனா என்ன நடக்கணும் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை மட்டும் எடுத்துக்கொள்வோம். அப்போ நான் போன வாரமே சொன்னேன், ஆண்டவருடைய படைப்பிலேயே இந்த வாலிப பிராயம் வரும்பொழுது அந்த வாலிப பிராயம் வித்தியாசமான ஒரு பருவமாய் காணப்படுகிறது. அதான் ராபினி சொன்னான் இல்லையா, என்னலாமா எப்படி அது என்னடா ஹார்மோனெல்லாம் துடிக்கும் இல்லை. அந்த அந்த இளமை பருவத்தில் இயற்கையாகவே நீ எவ்வளோதான் ரசிக்கப்பட்ட பிள்ளையாக இருந்தாலும், என்னதான் அந்நிய பாஷையில் பேசுகிற பிள்ளையாக இருந்தாலும், அது அந்த பாலியத்துக்கே ஒரு இச்சை. அவனை பார்க்கலாமா, இவ பண்ண ஓடலாமா, இவளை கொஞ்சம் கூட்டிகிட்டு ஹோட்டல் போகலாமா, இவளை லவ் பண்ணலாமா, அவளை லவ் பண்ணலாமா, இந்த எண்ணம் கண்டிப்பாக பயங்கரமாக எல்லாருக்கும் வரும். அதனால தான் அந்த பாலியத்துக்கு ஒரு இச்சைக்கு, அந்த பாலியத்துக்கு ஒரு இச்சையில் விழுவது தான் காதல். இதை யாரும் மறுக்க முடியாது. இந்த காதல் என்னை இச்சைக்கு விலகி ஓடு என்பது தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளை. ஆதாம் ஏவாள் எப்படி விழுந்தாங்க? இச்சையினால தானே விழுந்தாங்க. கண்களின் இச்சையினால தானே விழுந்தாங்க. வேற எப்படி விழுந்தாங்க? ஆதாம் ஏவாள் கண்களின் இச்சையினால தான் விழுந்தாங்க. ஓ, இதை சாப்பிட்டா நல்லா இருக்குமே, இந்த பையனை கட்டினா நல்லா இருக்குமே, இந்த பொண்ணை பார்த்தா நல்லா இருக்குதே, இந்த பொண்ணை கட்டினா நல்லா இருக்குமே. நான் எப்போவுமே ஒருக்கா சொல்லி இந்த வார்த்தை சொல்லி 10 வருஷமா இருக்கும். இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் இச்சையில் விழுறான்னு அதான் காதலுக்கு சொல்கிறேன். ஒரு பொண்ணு பையன் நல்ல பர்சனாலிட்டியாக அழகாக பார்க்கறதுக்கு நல்லா இருந்தால் தானே லவ் பண்ணுறீங்க. ஒரு பிச்சைக்காரன் லவ் பண்ணுவீங்களா? ஒரு சொறி பிடிச்சவன லவ் பண்ணுவீங்களா? அழுக்கு அழுகா எடுத்துட்டு ஒரு மாதிரி ஒரு பைத்தியமாக இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணுவீங்களா? பொம்பளை பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கலாம். பையன் நம் பொண்ணு தான் சொன்னோம். சரி, பையனோ பொண்ணோ நல்ல பர்சனாலிட்டியாக இருந்தால் தானே நீங்கள் லவ் பண்ணுறீங்க. நல்ல பர்சனாலிட்டியாக உடனே என்ன போகுது, ஆஹா என்ன அழகாக இருக்கிறான், என்ன அழகாக இருக்கிறான், சே செம ஃபிகர்ப்பா, இப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இவ மட்டும் என் லைஃப்பில் பார்ட்னராக வந்தா, இவன் மட்டும் என் லைஃப்பில் பார்ட்னராக வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அது என்ன ஆண்டவராக அந்த எண்ணத்தை கொடுக்குறாரு? இச்சை, கண்களினால் வருகிற இச்சை. அந்த இச்சையில் வர்றதுதான் காதல். அப்படியானா அந்த பாலியத்துக்கு ஒரு இச்சையில் வரும் கேடுகள் பாருங்க. இங்கே நான் பார்க்குறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே தான் ஒரு 3 பாயிண்ட்டை சொல்கிறேன். தயவுசெய்து மறுபடியும் அன்பாக சொல்கிறேன், யாரும் எங்களை பற்றி தான் பேச சொல்லிடாதீங்க, அப்படின்னு நினைக்கவே இல்லை. இது இப்போ எழும்பியிருக்கிற வாலிப பிள்ளைகள் பெற்றோர்லாம் இன்னைக்கு கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக தான். அப்போ முதலாவதாக இந்த காதலால் வருகிற கேடுகள் என்ன என்பதை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். பாருங்கள், லூக்கா 11:34 நான் பார்க்கிறோம், கண்ணானது சரீரத்தின் வெளிச்சமாய் இருக்கிறது, உன் கண் தெளிவாய் இருந்தாலும் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும், உன் கண் கெட்டதாய் இருந்தாலும் சரீரம் முழுவதும் இருளாக்குறது. அப்போ நான் சொன்ன கண்களின் இச்சையினால தான் காதலே வருகிறது. அதுக்கு திருஷ்டாந்தம் ஆதாம் ஏவாள் தான். கண்கள் இச்சைனா தான் மோசம் போக்கும் இச்சைன்னு சொல்ல ஏராளமான கால சிம்சோனை சொல்லலாம், அநேகரை சொல்லலாம். அப்போ இந்த கண்கள் நம்ம எல்லாரும் ரசிக்கப்பட்ட உடனே சரீரம் வெளிச்சமாக இருக்குது. இந்த கண் மூலம் வருகிற இச்சை, அது மூலம் வருகிற காதல்னால சரீரம் முழுவதுமே இருளாய் மாறிவிடுகிறது. இதை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்க. சரீரம் முழுவதுமே இருளா மாறிடும். இரண்டாவதாக பிலிப்பியர் 2:5, கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க வாலி பிள்ளைங்க, காதலிக்க தொடங்கிட்டீங்கன்னா கிறிஸ்து இயேசுல சிந்தை உங்களை விட்டு முற்றிலுமா போயிடும். உங்களுக்கு முழுவதும் மாம்ச சிந்தை ஆகிரும். எப்படி? நீங்கள் சர்ச்சுக்கு வருவீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, நல்ல பிரசனத்தில் இருப்பீங்க, தூங்குவீங்க, இப்படி பரண்டுவீங்க, அங்கே எங்கே போவீங்க, எங்கே போனாலும் காதலனுக்கு காதலின் நினைவாக தான் இருக்கும், காதலிக்கு காதலன் நினைவாக தான் இருக்கும். இதை யாரும் மறுக்க முடியாது.
நீ என்னதான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொன்னா கூட உங்க சிந்தை முழுவதும் காதலி மேல தான் இருக்கும், மறுக்கவே முடியாது. இந்த சிந்தை, இந்த காதல்ங்கிற அந்த சிந்தை வந்த மாத்திரத்தில் நீங்கள் உண்மையாக ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. நீங்க படுக்கும்போது உருண்டு படுத்தாலும் அவன் நினைவு தான் வரும், இப்படி படுத்தாலும் அவன் நினைவு தான் வரும், தூக்கமே இருக்காது. ஆமென். அவர் இரண்டாவது காதலால் வருகிற தீங்கு கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை முற்றிலுமாக உங்களை விட்டு எடுத்து விடுகிறது, உங்களை மாம்ச சிந்தையாலே நிரப்புகிறது. அந்த மாம்ச சிந்தை மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். மூன்றாவதாக, இதுதான் மறுபடியும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன், இது நடக்கிற காரியங்கள் உலகம் எங்கே நடக்கிற எங்கள் குடும்பத்திலே நடந்திருக்கிறது. யாத்ராகமம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6:1-3 எடுத்து வாசிப்போம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பெற்றோர், வாலிப பிள்ளைகள் தயவு செய்து கவனிங்க. ஒவ்வொரு வாலிப சகோதரனும் சகோதரியும் கவனமாக கவனிக்க வேண்டிய வார்த்தை. கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும், பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாய் என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாயிருப்ப, தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக. ஆனால் இந்த காதல் முழுவதும் மூலமாக வருகிற முதலாவது கேடு, பெற்றெடுத்து பாலூட்டி தாளாட்டி மலத்தை கழுவி மூத்திரத்தை கழுவி நல்லா அப்படி விடமாக வளர்த்த, செல்லமா வளர்த்த தாய் தகப்பனைத்தான் இந்த பொல்லாத காதல் முதலாவது ஏமாற்றுகிறது. ஏமா இன்னைக்கு எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வராங்க, ஸ்பெஷல் கிளாஸே இருக்காது, ஊரை சுத்துறதுக்காக. இன்னைக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் டியூஷன், நான் லேட்டாக தான் வருவேன், அங்கே டியூஷனும் கிடையாது மண்ணாங்கட்டியும் கிடையாது, ஊரை சுத்துறதுக்காக. இன்னைக்கு எனக்கு கம்பைன் ஸ்டடி மாமா, ஒருவேளை ராத்திரி கூட நான் வரமாட்டேன், நாங்கள் எல்லாம் 10 பேர் சேர்ந்து கம்பைன் ஸ்டடி பண்ண போகிறோம். அங்கே மண்ணாங்கட்டி இருக்காது, கம்பைன் ஸ்டடி இருக்காது, மண்ணாங்கட்டியும் இருக்காது. ராத்திரி பூரா என்ன பண்ணுவாங்களே தெரியாது. ஏமா என் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டேம்மா, இன்னைக்கு அந்த பார்ட்டிக்கு போகிறேன், நான் லேட்டாக தான் வருவேன். அங்கே பர்த்டே இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஒரு மண்ணாங்கட்டியும் இருக்காது, எங்கேயும் போவாங்க. அப்போ இந்த தாய் முதலாவது, மூன்றாவதாக இந்த காதலுடைய கேடு முழுக்க முழுக்க தாய் தகப்பனை ஏமாற்றி எப்படி நான் என் காதலை சந்திக்கலாம், எப்படி நான் காதலை சந்திக்கலாம் என்பதுதான் அவருடைய எண்ணமாய் இருக்கும். கடைசியாக கவனிங்க, இப்போ மறுபடியும் சொல்கிறேன், அன்பாக சொல்கிறேன், தப்பாக நினைச்சிடாதீங்க, யாரும் தப்பாக நினைக்காங்க. கடைசியாக திருமணம் வரும்பொழுது ஒரு பொண்ணை பார்ப்பாங்க அப்பா அம்மா, அப்போ தான் அம்மா பையனும் பொண்ணும் வாய் தப்பாங்க, ஏம்மா நீங்கள் பார்க்குற பொண்ணு எனக்கு வேண்டாம், நீங்கள் பார்க்குற பையன் எனக்கு வேண்டாம். ஏண்டா, நான் ஒரு பொண்ணை ஒரு லவ் பண்ணுறேன்ம்மா, நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அவனை தான் நான் கல்யாணம் கட்டுவேன். உடனே ஒரு எதிர்போகிறோம், டாய் என்னடா நாங்கள் உனக்கு இப்படி பார்த்து வச்சுருக்கிறோம், உனக்கு இப்படி கல்யாணம் கட்ட நினைக்கிறோம், இப்படி ஒரு பொண்ணு வரணும்னு நினைக்கிறோம், இப்படி ஒரு மாப்பிள்ளை நினைக்கிறோம், நீ என்னடா யாருடா அது என்ன, டாய் அதெல்லாம் நமக்கு ஒத்து வருவாடா, வேண்டாம்டா, இந்த காதல் வேண்டாம், அப்பா அம்மா சொல்கிற கேளு, நீ அப்பா அம்மா சொல்கிற கேட்டு கல்யாணம் பண்ணாதான் உனக்கு நன்மையாக இருக்கும், நீ ஆசிரமாக இருக்க முடியும், உனக்கு இதுக்காக உன்னை பெற்றெடுத்தேன், நல்ல பிள்ளைப்பா, அப்பா அம்மா சொல்கிற கேளுமா, இந்த மாப்பிள்ளை வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டான்னு போராடுவாங்க. கடைசியில் பெத்த பிள்ளை, பாலூட்டி தாளாட்டி வளர்த்த பிள்ளை, மூத்திரத்தை கழுவி மலத்தை கழுவி செல்ல பிள்ளையாக வளர்த்த தாய் தாப்பனை பார்த்து அந்த மகா சொல்லுவான், மகன் சொல்லுவான், நீலாம் ஒரு தாயா, நீலாம் ஒரு அப்பனா, சண்டை போடுவாங்க. கடைசியாக பயங்கர எதிர்ப்பு வந்த உடனே தாய் தாப்பை வயிற்றில் மிதித்து விட்டு வீட்டை விட்டே ஓடி போயிடுவாங்க.
உண்மையா இல்லையா? எத்தனை நடந்துருக்கு, என் குடும்பத்தில் நடந்திருக்குங்க. பெற்றெடுத்த தாய் தாப்பனை வைத்த மிதித்து விட்டு வீட்டை விட்டே வெளியே போயிடுவாங்க. அப்படிப்பட்ட காதல் தேவையா நமக்கு? அப்படிப்பட்ட ஒரு கல்யாணம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? இப்படிப்பட்ட பொல்லாத காதலுக்கு தான் சாத்தான் கொடுத்திருக்கிற பெயர் தெய்வீக காதல். ஒரு 4 நாளைக்கு முன்னாலே கொஞ்சம் நியூஸ் பார்த்தேன். நியூஸ்லாம் பார்க்கலாம் விட்டேன். அப்போ அந்த நியூஸ் பார்க்கும்போதே ஒரு சினிமா அட்வர்டைஸ்மெண்ட் இருந்துச்சு. அப்போ அந்த கதாநாயகனை பற்றி சொல்கிறான், பிரியா இல்லை பிரியான்னு யாரும் இல்லாத பேரை சொல்லுவோம். இல்லாத பேருங்க என்ன இருக்குது? ரோஷி. நான் ரோஷி இருக்கோ? அது வேறையா? சரி, ஏதோ ஒரு பேர் சொல்லுங்களேன் பார்க்கலாம். சரி போடுங்க. சரோஜாவில் என்ன நினைக்கிறேன் இல்லையா? சரோஜா, நான் உண்மையில் வைத்திருக்கிற காதல் பரிசுத்தமான காதல். நியூஸில் எத்தனை பேர் கேட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை நியூஸ் பார்த்தீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வருது, சினிமா அட்வர்டைஸ்மெண்ட்டில். பாருங்க, இது தெய்வீக காதல், பரிசுத்தமான காதல். ஆனால் பச்சை உண்மை என்னன்னா, இந்த தெய்வீக காதல் முழுவதும் உலகம் முழுவதும் கற்பை இழந்தவர்கள் லட்சக்கணக்கான மக்கள். உண்மையா இல்லையா? நேட்டா முந்தானாலா பீச்சில் பார்த்தா எல்லாம் அப்படி கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. ஒரே முத்தமலையாக தான் இருக்கும். அன்னைக்கு மட்டும் போலீஸ் கண்டுக்கிட மாட்டான். பார்க்கில் பார்த்தாச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். எல்லாம் கட்டி பிடிச்சி எல்லாருக்கும் முன்னாடி வெக்கமே இல்லாமல் மானமே இல்லாமல் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருப்பான். எல்லா லாட்ஜியம் நிரம்பி விட்டது, எல்லா ரிசார்ட்டும் நிரம்பி விட்டது. என்ன நடக்குங்க? இதுக்கு பேர் என்ன? தெய்வீக காதல். அப்பா அம்மாவை ஏமாற்றுகிற காதல். தாய் தகப்பனை உலகத்தான் எப்படி அனுப்பிட்டு போட்டோங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. எந்த விதத்தில் தாய் தகப்பன் வேதனைப்படக்கு நடக்கவே கூடாது. எந்த வாலிப சகோதரனும் சகோதரியும் பெற்றெடுத்து என்ன எப்படி வளர்த்துருப்பாங்க? உங்களை எப்படி வளர்த்துருப்பாங்க? உங்க மனத்தை எத்தனை நாள் கழுவிருப்பாங்க? எத்தனை நாள் அவங்க மேல மூத்திரம் பெஞ்சிருப்பீங்க? எவ்வளவு அன்போடு உங்களை வளர்த்துருப்பாங்க. அப்படிப்பட்ட தாய் தகப்பன் ஒருவேளை உங்க நன்மைக்கு தான். தாய் தகப்பன் எது சொன்னாலும் அது உங்க நன்மைக்கு தான் என்பதை நீங்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாய் தகப்பனை போல நமக்கு நன்மையாக்கா சொல்றவங்க யாருமே இருக்க முடியாது. நண்பன் கூட இருக்க முடியாது. நண்பன் கூட சொல்லலாம், டே உங்க அப்பா அம்மா பேச்சக்காக நல்லா லவ் பண்ணுடா, அவளை கெட்டிக்கடா, அதெல்லாம் பழங்காலத்து ஆளுக்கள் சுனேதான் சொல்லுவான். ஆனால் அப்பா அம்மா ஒரு நாள் நமக்கு தீமைக்காக எதையுமே செய்யவே சொல்ல மாட்டாங்க. ஆமென். அப்படியானால் இது அப்பட்டமான உண்மை. கையை பிடிக்காத காதல் கிடைக்காது, அணைக்காத காதல் கிடையாது, கிஸ் பண்ணாத காதல் கிடையாது, தாறுமாறாக அலைகிற காதல் கிடையவே கிடையாது. அப்போ இன்றைக்கு காதலிக்கிறவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். என்ன கேள்வி? இது கொஞ்சம் படித்த நாகரிகமான மக்கள் மத்தியில், என் குடும்பத்திலலாம் இருந்துச்சு. பெரிய படித்தவங்க மத்தியில் இருக்க ஒரு கேள்வி என்னன்னா, பிரதர் நீங்கள் காதலிக்க கூடாதுன்னு சொல்கிறீங்களே, அப்போ நாங்கள் எப்படி நாங்கள் அறிந்து கொள்ள முடியும்? நாங்கள் ஒருவருக்கொருவர் நாங்கள் காதலித்து ஒருவருக்கொருவர் பேசி பழகினால்தானே ஒருவர் புரிந்து கொள்ள முடியும். அப்போ தானே எங்களுடைய இல்லற வாழ்க்கை அமைதியாக சந்தோஷமாக இருக்க முடியும். இது ஏராளமான படித்த பிள்ளைகள் கேட்குற கேள்வி. நாங்கள் ஒருவருக்கொருவர் பழகினா தானே, பேசினா தானே ஒருவரை புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரிந்து கொண்டு திருமணத்தை செய்தால் தானே அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கு சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் என்ன தேவனா? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இதயத்தில் உள்ளதான் அறிந்திருக்கிற தேவன். உங்கள்கிட்ட இப்படி பேசுகிற காதலன் உள்ளத்தில் என்ன விதமான வஞ்சகத்தெல்லாம் வைத்துக்கொண்டு தேனை போல பேசுகிறான்னு தெரியாது. உங்ககிட்ட பேசுகிற காதலி உள்ளத்தில் எப்படியெல்லாம் விஷத்தை வைத்துக்கொண்டு உங்கள்கிட்ட தேனை போல பேசுகிறான்னு தெரியாது. கல்யாணம் நடக்கும், அதுக்கு பிறகுதான் எனக்கு எத்தனை ஃபோன் வந்துருக்கு தெரியுமா? டிவி ஊழியத்தில், ஐயா அங்கிள் கல்யாணத்துக்கு முன்னாலே இப்படிலாம் பேசுனா, ஐயா இப்படிலாம் என்ன பார்த்தான், தேனே
அப்படி மயிலே மானே உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லடி, என் உயிரே நீதான், என் இதயமே நீதான், இப்படிலாம் பேசினா ஐயா. இன்னைக்கு அப்படி ஒரு மோசமான ஆளா என்னை விட்டுட்டு போயிட்டான் ஐயா. இது நானே சாட்சி. எத்தனை பேர் அப்படி பேசியிருக்காங்க தெரியுமா? ஆமென். ஆதலால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காதலுக்குரிய தண்டனை சீக்கிரமா முடிச்சிடுறேன். ஐயோ 2-3 பக்கம் இருக்கா? சரி 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 சரி. அந்த யோபு 31 மட்டும் வாசிங்க. 31 1-2 மட்டும் வாசிங்க. 1-2-3. என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணியின் மேல் நினைப்பாய் இருப்பது. ஞானஸ்நானத்துல ஏசப்பாவோடு நீங்கள் உடன்படிக்கை பண்றதுதான் கண்களோட உடன்படிக்கை. இனிமேல் நான் கண்கள் இச்சைக்கு இடம் கொடுக்க, அதுல மெயினே காதல் தான். பெண்கள் மேல் ஆண்கள் மேல் இச்சை தான். அப்பொழுது உன்னதங்களில் இருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்தில் இருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? அடுத்தது, மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்கைக்காரனுக்கு ஆக்கினியும் அல்லவோ கிடைக்கும். பாத்தீங்களா? நீங்க ஆண்டவரோடு உடன்படிக்கப்பட்ட பிறகு ஒரு கன்னிகை மேல ஒரு வாலிபர் மேல நினைவா இருக்கவே கூடாது. நீங்க அப்படி இருந்தா உன்னதமானவருடைய பங்கு உங்களுக்கு கிடைக்குமோ? கிடைக்காது. அக்கினி தான் கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்தை வாத்து பாருங்க. பயங்கரமான அக்கினி தான் நமக்கு பரிசா கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் ஆக்கினை தான் கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் 3ஆவதாக நான் சொன்ன ஒரு காரியம், காதல் திருமணம் வேண்டாம். முதலாவதாக நான் சொன்னேன் எப்படி திருமணம் செய்யக்கூடாது, அவசர கல்யாணம் இருக்கக்கூடாது. 2வது, யாரையும் சீர்படுத்துவதற்காக நீங்கள் கல்யாணம் கட்டக்கூடாது. 3ஆவதாக, காதல் திருமணம் செய்யக்கூடாது, தேவ சித்தத்துக்கு முற்றிலும் புறம்பானது. 4ஆவதாக, யாரை திருமணம் செய்யக்கூடாது. வாசிப்போம். உபாகமம் 22:9-11. கொஞ்சம் வேகமா போயிடலாம். உன் திராட்சை தோட்டத்திலே பலவிதமான விதையை விதைக்காயாக, இப்படி செய்தால் நீ விதைத்தவைகளின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய். மாட்டையும் கழுதையும் பிணைத்து உழாதிருப்பாயாக. ஆமென். மாட்டையும் கழுதையும் பிணைத்து உழாதிருப்பாயாக. சரி, நேரம் இல்லை, அதை வாசித்துக்கொள்ளுங்க. அப்ப திருமணத்தில் நம்ம ஆண்டவர் கொடுக்க பெரிய ஒரு கட்டளை, மாடைத்தான் திருமணம் பண்ணணும், கழுதை தான் திருமணம் பண்ணணும். மாட்டையும் கழுதையும் இணைத்து உழாதிருப்பாயாக என்று சொன்னால் எதற்கு அடையாளம் சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு நாளும் அந்நிய நுகத்திலே கட்டப்படக்கூடாது, அந்நிய தேவர்களை வணங்குகிற பிள்ளைகளை காதலிக்க கூடாது, திருமணம் செய்யக்கூடாது என்பதுதான் இது கொடுக்கப்பட்ட பிரதானமான கட்டளை. மாட்டையும் கழுதையும் பிணைத்து உழாதிருப்பாய். யாரை திருமணம் செய்யக்கூடாது? வேதம் திட்டோட்டமாக நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கும்போது நம்ம எல்லா புறஜாதிகளை நம்ம அன்பா இருக்கணும், புறஜாதி மக்களை நம்ம நேசிக்கணும். ஆனால் திருமணம் என்று வரும் பொழுது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கவனிங்க, நானே வாசிக்கிறேன் ஒரு செய்தி வாரியாக. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறேன் பாருங்க. எவ்வளவு பயங்கரமாக எழுதியிருக்கு பாருங்க. 14 இந்த எல்லாம் கவனிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இதுதான் கட்டளை. விசுவாச பிள்ளைகள் நீங்கள் அந்நிய நுகத்தில் கட்டப்படக்கூடாது. விக்கிரத்துக்கு அடிமை இருக்கிற மக்கள் கட்டப்படக்கூடாது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நாம் நீதி, அதெல்லாம் அநீதி. ஒளிக்கும் இருளுக்கும் வைக்கும் நாமெல்லாம் ஒளி, அவைகளெல்லாம் இருள். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவதி ஆண்டு நாமெல்லாம் இயேசுவா, அதெல்லாம் பிசாசுகள். அவிசுவாசியோட விசுவாசிக்கு பங்கேது, அதெல்லாம் அந்நிய மக்கள். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்கு நல்லா கவனிப்போம். அப்போ நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். வாலிப சகோதரனே சகோதரியே, நீங்கள் இயேசுவால் ரட்சிக்கப்பட்டு ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். உங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? இந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்தில் விக்கிரக சம்பந்தமான எந்த ஒரு துணை வரக்கூடாது. இருளுக்கு சம்பந்தமான எந்த ஒரு காரியம் வரக்கூடாது. அந்நிய நுகத்தில் கட்டப்படக்கூடாது. ஆனபடி இப்போ பாருங்க, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் இப்படிப்பட்ட மக்களை நீங்கள் நேசித்தா, லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா, அவர்களோடு சில காரியம் செய்து கொண்டிருந்தால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய்
அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் அந்நியத்தில் கட்டப்படுவது அசுத்தம் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். பாருங்க, அப்பொழுது நீங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்நியத்தில் கட்டப்படாம இருந்து நீங்க ஆண்டோட பிள்ளைக்கு மட்டும் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொண்டு நீங்கள் திருமணம் செய்வீர்களே ஆனால் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு அப்பொழுதுதான் உங்களுக்கு நான் பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரன் குமார்த்தியமாய் இருப்பேன் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம்! இதை யாரும் இழந்துடலாமா? அந்நிய நோகத்தில் கட்டப்பட்டு இதில் இழந்துடலாமா? ரொம்ப கவனமாக இருப்போமாக. சரி, இப்போ பார்க்கிறோம். அப்போ திருமணம் என்று வரும்போது நாம் தேவனுடைய சட்டத்தை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். ஆம், அந்நியனுங்க அசுத்தமாக சொல்லிட்டாரு. யார இன்னொரு முக்கியமான வசனம் மல்கியா 2:11-12. மல்கியா 2:11-12 பாருங்க, எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தையை. அந்நிய புத்திரரை நம்ம திருமணம் பண்ணா அந்நிய நுகத்தில் கட்டப்பட்டா எவ்வளவு ஒரு பயங்கரமான வார்த்தையில் இருக்கிறார். 2:11-12. யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. அருவருப்பான காரியத்தை செஞ்சாங்க. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூத ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி. பாத்துங்க, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூத ஜனங்கள் பரிசுத்தமாக்கி எப்படி பரிசுத்த குலைச்சலாக்கி? அந்நிய தேவதையின் குமார்த்திகளை விவாகம் பண்ணினார்கள். ஆமென். ஹலோ, கேட்குறீங்களா? பின்னால் இருக்கிற பிள்ளைகளாம் கேட்குறீங்களா? அந்நிய தேவதையின் குமார்த்திகளை விவாகம் என்ன பச்சையாக எழுதியிருக்காரு பாருங்க ஆண்டவர். அப்படி செய்தால், இப்படி செய்கிறவன் எவனோ அவன் காவல் காக்கிறவனாய் இருந்தாலும் உத்தரவு கொடுக்கிறவனாய் இருந்தாலும் அவன் பெரிய ஆளா இருந்தாலும் சேனில் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துறவன் லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக நீ காணிக்கை செலுத்துறவனாய் இருந்தாலும் அவனை யாக்கோபின் கூடாரங்களில் இராதபடிக்கு கர்த்தர் சங்கரிப்பார். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி, ஆனா நான் வேமாச்சு போறேன். குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத கணவனோ மனைவியோ இருந்தால் விதிவிலக்கு. ஆனால் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருந்தால் தங்கள் பிள்ளைகளுக்கு அந்நியனுகத்தை தேடுவது தவறு. இன்னைக்கு காதல் என்ற பெயரில் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அந்நியனுகத்தில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அந்நியனுகத்திலே பிள்ளைகளோடு காதலில் ஈடுபட்டு கொண்டிருப்பதும் கர்த்தருடைய பார்வைக்கு அசுத்தம், சங்கரிக்கப்படுவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ புருஷன் மனைவியாக இணைத்து நீங்கள் இனி இருவரல்ல ஒரே மாம்சம் என்று சொல்லிவிட்டார் அல்லவா? அப்போ ஒரு அந்நியத்தில் கட்டும்போது எப்படி ஒரே மாம்சமா இருக்க முடியும்? எப்படி ஒரே இருதயம் இருக்க முடியும்? எப்படி ஒரே சிந்தை இருக்க முடியும்? ஒரு மாட்டை இப்படி ஒரு மாடு இப்படி ஒரு மாட்டை கட்டினா அது எப்படி இருக்கும்? அந்த வண்டி நகர முடியுமா? ஒரு வண்டி இப்படி, ஒரு மாடு இப்படி இழுக்கும், ஒரு மாடு இப்படி இழுக்கும், அது போகவே முடியாது. இதுதான் அந்நியத்தில் கட்டப்படுகிற ஒரு பெரிய ஒரு வேதனை. பாருங்க, சங்கரிப்புன்னு சொல்லிட்டா. நீ யாரா இருந்தாலும், நீ பெரிய காணிக்கை கொடுக்கணும் இருந்தாலும், நீ பெரிய நீதிமானா இருந்தாலும் நான் உன்னை சங்கரிப்பேன்னு சொல்லிட்டாரு. மல்கியாவில் பாருங்க எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை. அப்போ ஐக்கியம் சிநேகம் இருக்க முடியுமா? ஒரு நாள் இருக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன சில பேருக்கு ஞாபகம் இருக்கலாம், ஒரு வேளை சில அந்த காதலை பற்றி பேசும்போது என்ன நினைக்கிறேன். அப்போ நீங்க ஒரு வேளை கல்யாணம் கட்டிட்டீங்க, அவன் சொல்லுவான், ஏய் நீ உன்னுடைய நம்பிக்கைக்கு நான் குறுக்க வரமாட்டேன்னு சொல்லுவான். அவளும் சொல்லுவா, நீ பாப்பா நீ காரியத்தை பார்த்துக்க, நான் உன் நம்பிக்கை குறுக்க வரமாட்டேன். ஆனால் திருமணம் ஆகி வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? நீ ஒருத்தன் சொல்லுவான் அந்நியனுகம், நீ திருப்பதிக்கு வந்தா தான் ஆகும், நீ பொட்டு வச்சா தான் நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுவேன், நீ குங்குமத்தை வச்சா தான் நான் உன்னோடு வாழுவேன், என் குடும்பத்தை எங்கள் பெற்றோர்களான்னு சந்தோஷப்படுத்துறக்க நீ பொட்டு வைக்கணும், நீ குங்குமம் வைக்கணும். அடுத்த மாட்டேன்னு சொல்லும், நீ முதலே கல்யாணம் என்ன திருமணத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா, லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என் விசுவாசத்தில் என் நம்பிக்கை தலையிட மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ எப்படி சொல்கிறீங்க? ஏய் அதெல்லாம் அப்படி, இப்போ நீ வா, நீ திருப்பதிக்கு வந்து தான் ஆகணும். நடக்குதா இல்லையா? எத்தனை குடும்பங்களில் நடக்குது. அந்நியத்தில் கட்டப்பட்டவர்கள் கண்ணீரோடு என்கிட்ட பேசியிருக்குது, அதுவும் நிறையா இருக்குது. சார், அப்போ இப்படிப்பட்ட திருமணங்கள் தான் கனமற்றதாயும் அசுசிப்படுவதாயும் பாருங்க, விவாக மஞ்சம் அசுசிப்படுவதாயும் காணப்படுகிறது. ஒரு நாளும்
இந்த விவாகம் கனமற்றதாக போயிடக்கூடாது. நம்முடைய விவாக மஞ்சம் அசுசிப்பட்டதாக இருக்கக்கூடாது. ஆமென். இங்கேயும் ஞானம், ஆனால் அறிவில்லாமையினாலே நம்முடைய பிள்ளைகள் சங்காரமாகி கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தானே? அப்போ விவாகம் கனவுள்ளதாயும் பரிசுத்தமாக இருக்க வேண்டுமானால் இன்றைக்கு இருக்கிற வாலிபட்ட சொல்றேன், ஒருவேளை இன்னைக்கு நீங்க யாரையும் காதல் பண்ணிட்டு இருந்தா, காதல் இருந்தா, இன்றைக்கு அந்த காதலை விட்டுருங்க, அந்த காதலை மறந்துடுங்க. சொல்லுங்க, சினிமா ஸ்டைலில் சொல்லுங்க, அம்மா நான் தெரியாம லவ் பண்ணிட்டேம்மா, இப்போதான் ஆண்டோட வார்த்தை நான் கேட்டேன், இது முதல் நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு ஒரு பிரதராக இருப்போம், சிஸ்டராக இருப்போம். இல்லையா? நீங்கள் அப்படி தான் சொல்லணும். இன்றைக்கி யாராச்சும் இந்த இடத்துல காதல் பண்ணிக்கிட்டு இருக்க பிள்ளைகளாக இருந்தால், இவ்வளோ உபதேசங்களையும் கேட்டு காதல் பண்ணிட்டு இருக்க பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா, அது அந்நியத்தில் காதல் பண்ணிட்டு சொன்னால் இப்போ தான் சொல்லணும். சரி, அப்போ பெற்றோரும் காதலை ஆதரிக்காதீங்க, பெற்றோரை நீங்கள் ஆதரிக்காதீங்க. இது துணிகரமான தவறு, கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு காரியம். ஸ்ட்ராங்கான இல்லைங்க, ஐய் ஆண்டவர் வார்த்தை நான் விரோதமாக செய்ய மாட்டேன் அப்படின்னா சொல்லுங்க, வேணா உன் இஷ்டத்து போடா, நாங்களாம் வர மாட்டோம் கல்யாணத்துக்கு. அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கணுங்க. அப்படி ஸ்ட்ராங்காக நின்னாச்சுன்னா அவன் பாய்ந்து உங்கள்கிட்ட கீழே வச்சு, அப்பா நீங்கள் சொல்கிறபடியே நான் கல்யாணம் கட்டுறேன். ஆமென், ஆமென். சரி, அப்போ ஆபிரகாமை இப்போ கடைசியாக முடிச்சிடுறேன். அப்போ உண்மையாகவே நாம் நம்ம பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆபிரகாமை போல பிரயாசப்படுங்க ஜெபத்தில். எப்படி ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெண் எடுப்பதில் பிரயாசப்பட்டானோ, வேலைக்காரனை அனுப்பி பிரயாசப்படும் பொழுதுதான் தேவ சித்தம் அறிய முடிந்தது. ஆமென், ஆமென். இன்றைக்கு நான் சொல்லுங்க, எபேசியர் 1:14 மட்டும் சொல்லுங்க, வாசிங்க, அது பேர் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். எபேசியர் 1:14, 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே, அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆமென். பாருங்க, வசன் திட்டமா சொல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நாம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக அமர்ந்திருக்கிற நாம் எல்லாருமே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள். நேற்றைக்கு இன்றைக்கு நம்ம முன்குறிக்கல, ஏதோ சில வருஷங்களுக்கு முன்னாடி ஞானஸ்நானம் பெற்ற முன்குறிக்கல. நல்லா புரிந்துங்க, உங்களையும் என்னையும் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் முன்குறித்திருக்கிறார். ஆதலால் உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மை, நம்முடைய பிள்ளைகளை, வாலிப சகோதரிய சகோதரிய உங்களை அவர் கிறிஸ்துக்களாக உலக தோற்றம் முன்குறித்திருக்கிறபடியினால உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களுக்கென்று தேவையான ஆசீர்வாதங்களையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது வேறுக்கு நேரம் இல்லை. அதே நேரத்தில் உங்கள் பிள்ளைக்கு ஏற்ற துணையையும் அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். என் அருமையான வாலிப சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு ஏற்ற துணை, நீங்கள் உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் முன்குறிக்கப்பட்ட ஒரு வாலிப சகோதரனாக சகோதரி இருக்கிறபடினாலே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களுக்கு எந்த எலும்பு சரியான எலும்பு என்பதை, எந்த துணை சரியான துணை என்பதை அவர் முன்குறித்திருக்கிறார். அப்படியானால் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஏசப்பா, என் பிள்ளைக்கு நான் மாப்பிள்ளை பார்க்கிறேன், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என் பிள்ளைக்கு என்று முன்குறித்த அந்த துணையை கொண்டு வாருங்கப்பான்னு நீங்க பெற்றோர்கள் ஊக்கமா ஜெபம் பண்ணணும். அதே விதமாக வாலிப சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை விசுவாசத்தை செய்ய வேண்டிய காரியம் என்ன? உங்க திருமணக்காரி வரும்பொழுது, ஏசப்பா, நான் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உமக்குள்ளாக நான் முன்குறிக்கப்பட்ட மகனாக மகளாக இருக்கிறபடினாலே எனக்கென்று உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆயத்தம் இருக்கிற அந்த ஏற்ற துணையை எனக்கு தாருங்கப்பா என்று சொல்லி உண்மையாக நீங்க பாரத்தோடு, விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு, ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருடைய முகத்தை தேடுங்க, ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக ஆபிரகாமுடைய மகனுக்கு ஏற்ற துணை ஆயத்தம் பண்ணி கொடுத்தது போல அவர்களுக்கு கொடுப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு உண்மையாகவே நான் சாட்சியா சொல்றேன், அவன் இருக்கிறனால சொல்லல, ராபின் செய்தி கொடுத்தான்னா அவனுக்கு அந்த தகுதி இருக்கு அது கொடுக்கறதுக்கு. திருமணம் வந்த போது எத்தனை நாள் ஜெபம் பண்ணான் தெரியுமா? அவன் திருமணம் வந்த போது எத்தனை நாள் உபவாசம் பண்ணான் தெரியுமா? இது அவனா சொன்னா நல்லா இருக்காது,
ஆனால் நாங்கள் பெற்றோர் கண்ணால் கண்ட பெற்றோர்கள் சொல்கிறது நல்லது. இது ஒரு சாட்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஏன் கர்ப்பத்தினை கொடுக்கலைங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். அது ஏதோ ஒரு நோக்கத்தோடு வச்சிருக்கிறார். அந்த நோக்கத்தை நானும் சகோதரியும் அறிந்து இருக்கிறோம். ஆனால் பாருங்க, அந்த அவ்வளவு ஜெபித்தான், அவ்வளவாக உபவாசமாக ஜெபம் பண்ணினான். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் அன்பாக கேட்கிறேன், தேவ சித்தத்துக்கு விரோதமாக துணையை எடுத்து உங்கள் சமாதானத்தை இழந்துறாங்க. நம்ம தேவ சித்தத்தின்படியாக நம்ம துணையை தெரிந்தது, அந்த துணை ஏற்ற துணை வந்தால் தான் வாழ்நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், திருப்தியாக போஷிப்பார். ஆபிரகாமை முதிர்வது மட்டும் ஆசீர்வதித்தது போல நம்மை நம்முடைய ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆனால் திருமண காரியத்தில் பெற்றோர் அவசரப்படாதீங்க, பிள்ளைகள் அவசரப்படாதீங்க. ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த துணையை பெற்றுக்கொள்வதில் ஊக்கமாக ஆட்சி எழுந்திருப்போம்.